குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். இன்று நாம் பார்க்க இருக்கும் நாமயோகம் 21வது நாமயோகம் என்று சொல்லக்கூடிய சித்தம் என்ற நாமயோகத்தை பார்க்க போகிறோம். இந்த சித்தம் என்ற நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் கேது பகவான் வலுத்து இருக்க வேண்டும், ராகு பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும். இந்த சித்தம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி வழிபாடு மிக நல்ல ஒரு உயர்வை தரும். சரஸ்வதி வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஹயகிரிவர் வழிபாடு நல்ல ஒரு மேன்மை யோகத்தை கொடுக்கும். அதுபோல் மற்றவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கல்வி சம்பந்தமான விஷயங்கள், அது பென்சிலாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், நோட் புக்காக இருக்கலாம், மற்றவர்களுக்கு கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸாக கூட இருக்கலாம். அது அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றாற்போல் செய்யலாம். இதுபோல் நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த வழிபாடு, இந்த உதவிகள், படிப்பு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான உதவிகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு அழைத்து செல்லும், நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அது இன்றைக்கு என்னால் ஃபீஸ் கட்ட கூட முடியலை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பேனா புக்காவது வாங்கி கொடுக்கலாம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இதை செய்து பார்த்தீர்கள் என்றால் அந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். இது முடிந்த அளவுக்கு செய்யுங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். அதே போல் இந்த யோகத்தில், சித்தம் யோகத்தில் பிறந்தவர்கள் ஸ்கூல் டீச்சர், அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்கள், ஆண்டி கோலத்தில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் அவமதிக்கக்கூடாது. அதே போல் அதிகமான ஆபரணங்கள், அலங்கார பொருட்களை இவங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினார்கள் என்றாலும் அந்த ஆசிரியர்களை இழிவாக பேசுவதும், ஆண்டி கோலத்தில் இருக்கிறவர்களை இழிவாக பேசினாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியும் வளர்ச்சியின்மையும் பின்னோக்கி செல்லும் வாழ்க்கையும் வந்துவிடும். அதனால் நண்பர்களே, இவர்கள் முடிந்த அளவுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகளை செய்து வந்தாலும், சரஸ்வதி வழிபாடு செய்து வந்தாலும் வாழ்க்கையின் நல்ல ஒரு யோக நிலையை அடைவார்கள். மேலும் இதுபோல் நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வணக்கம். Don't forget to like and subscribe.